வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய ஆழ்வார்புரம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரடி ஆய்வு நடத்தினர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்கிட கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக, அதாவது மதுரை மாவட்டம் அழகுகோவில் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள சுந்தரராஜ பெருமாள் என்று சொல்லக்கூடிய கள்ளழகர் திருக்கோளுடைய சித்திரை திருவிழா வரும் 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வாக ஏப்ரல் 22ஆம் தேதி மதுரை 3 மாவட்ட பகுதியில் கள்ளழகர் எதிர் சேவை நிகழ்ச்சியும், இதனைத் தொடர்ந்து 23ஆம் தேதி காலை 5:45 மணி முதல் 6:12 மணிக்குள்ளாக கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வானது நடைபெற உள்ளது. இந்த நிலையில் வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய ஆழ்வார்புரம் பகுதியில் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் மற்றும் மாநகர காவல் ஆணையாளர் லோகநாதன் அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார்கள். அசம்பாவிதங்கள் ஏற்படாத வகையில் பக்தர்கள் வருகை, வாகன தண்ணீர் திறப்பு, மேடை அமைப்பு, காவல்துறை பாதுகாப்பு உள்ளிட்ட முன் ஏற்பாடு பணிகள் குறித்து நேரடியாக கள ஆய்வு மேற்கொண்டார்கள். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.